ஹீரோவோட பேர் அஜித். இவர் வழக்கம் போல எந்த வேலை வெட்டிக்கும் போகாமல் வீட்டில் இருக்கார். இவருக்கு ஸ்கூல் டேஸ்லேருந்து அவருக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும் அப்படிங்கிற அந்த யூத்துக்கான டீனேஜ்க்கான ஒரு வியாதி இருக்குல்ல, அவருக்கும் வந்துடுது. ஸோ ஸ்கூல் டேஸில் அவரோட கிளாஸ்மேட் பொண்ணை லவ் பண்ணுறாரு, அந்த லவ் புட்டுக்குது. காலேஜில் அவரோட சீனியர் பொண்ணை லவ் பண்ணுறாரு, அந்த லவ்வும் புட்டுக்குது. அதுக்கப்புறமா ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கேப்பில் இருப்பாங்களே, காலேஜுக்கும் இந்த ஆஃபீஸ்க்கு ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி வீட்டில் சும்மா சுற்றுவாங்களே, அந்த டைமில் மேகா ஆகாஷை லவ் பண்ணுறாரு, அந்த லவ்வும் புட்டுக்குது. மேகா ஆகாஷோட கல்யாணத்தப்போ தான் அந்த பொண்ணுக்கே ப்ரப்போஸ் பண்ணுறாரு. ஸோ இவர் ஒரு இதய முரளி மாதிரியான ஒரு ஒன் சைட் லவ் கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். அந்த மேகா ஆகாஷ் மேரேஜில் என்ன ஆகுதுன்னா, இவர் ப்ரப்போஸ் பண்ணும்போது ஒரு பிரச்சனையாகி இவரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்புறமா வழக்கம் போல் அஜித்தோட அப்பா ஜாமீனில் கூட்டிகிட்டு போகிறாரு. அப்புறம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா வழக்கம் போல் அதே வேலைக்கு போகணுன்ற அட்வைஸு. அதுவும் என்ன வேலைன்னா, அஜித்தோட அப்பா அவரோட ஃப்ரெண்டு ஒரு மேட்ரிமோனி கம்பெனி நடத்துகிறார். அவர் தான் சந்தான பாரதி. ஸோ அந்த கம்பெனியில் அஜித்தை வேலைக்கு போக சொல்கிறாங்க. ஆனால் அஜித்துக்கு அந்த வேலைக்கு போக பிடிக்கல. ஏன்னா அப்பா ஒரு எல்ஐசி புரோக்கர் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவரும் ஒரு பொண்ணு பார்க்குற ஒரு மேட்ரிமோனி சைட்டில் போய் ஒரு புரோக்கர் மாதிரி என்ன வேலை செய்யணுமோ அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. அங்கே ஒரு சின்ன கிளாஷ் வேறு வழி இல்லாமல் ஃபேமிலி ப்ரெஷர் தாங்க முடியாமல் அந்த வேலைக்கு அவர் போகிறாரு. இப்போது இவர் பிடிக்காத வேலைக்கு அவர் போனதுக்கப்புறமா அந்த இடத்துல இவர் எப்படி ஒர்க் பண்ணுறாரு, இவருக்கு ஒரு லவ் ட்ரீமிங் இருக்குல்ல, அவருக்கான ஒரு ஏஞ்சல், எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணுங்கிறாரு. ஸோ அந்த மேட்ரையும் இவர்